இப்போ பேட் கொலஸ்ட்ரால் எப்படி நம்ம ஹார்ட் ப்ராப்ளத்தை கொண்டு வருதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு கொலஸ்ட்ரால் ஸ்ட்ரக்சர். கொலஸ்ட்ரால் வந்து வெரி எசென்ஷியல் ஃபார் அவர் பாடி. ஏன் இதுதான் வந்து லிவர்லேருந்து ஃபேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உடம்புல எல்லா இடத்துக்கும் போகுது. நம்ம நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு ஹார்மோன் காரணம். நம்ம பிபியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில ஹார்மோன்ஸ் காரணம். அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் இந்த கொலஸ்ட்ரால்னு ஒரு ஃபார்மில் இருந்தால் வருது. இந்த கொலஸ்ட்ராலில் ரொம்ப அதிகமாகிடுச்சு இல்லை சில கொலஸ்ட்ரால் அப்நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னா அது போய் ரத்த வாலில் போய் டெபாசிட் ஆகி கிராஜுவலாக அந்த ரத்த குழாயோட டயாமீட்டர் பைப்பை வந்து சின்னதாக்கிட்டே வருது. ஸோ முன்னாடி இவ்வளோ பெருசாக இருந்த பைப் இப்போ சின்னதாகிட்டே வந்துருச்சு. சின்னதாகிட்டே வந்ததுனால என்னதாகிடுச்சு, ரத்தம் கம்மியாக போக ஆரம்பிக்குது. இதுதான் வந்து பேட் கொலஸ்ட்ரால் பண்ணுது. குட் கொலஸ்ட்ரால் என்ன பண்ணுதுன்னா சர்க்குலேட் ஆகிட்டு உடம்புல அந்த மாதிரி டெபாசிட்டான பேட் கொலஸ்ட்ராலை எடுத்துகிட்டு திருப்பி லிவருக்கு கொண்டு வந்து சேர்த்துருது. லிவர் வந்து அதை நம்ம இன்டெஸ்டைன்ஸ் மூலமாக செக்ரேட் பண்ணிடுது மோஷனில். இதுதான் வந்து குட் கொலஸ்ட்ரால் அண்ட் பேட் கொலஸ்ட்ராலோட ஹைப்போதசிஸ். இந்த மாதிரி சேர்கிற கொலஸ்ட்ரால்ஸ் வந்து ரத்த குழாயில் அடைச்சிக்கிருச்சு அப்படின்னா அது சில பேஷண்ட்ஸ்க்கு ஒரு ரத்த குழாய் அடைப்பை கொண்டு வரலாம், 2 ரத்த குழாய் அடைப்பு கொண்டு வரலாம், 3 ரத்த குழாய் அடைப்பு கொண்டு வரலாம். அவங்களுக்கு எப்படி சிம்டம்ஸ் மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னா, அதாவது நோயின் அறிகுறிகள் எப்படி வரும் அப்படின்னா, நடந்து போனால் மூச்சோட கஷ்டம், நெஞ்சு வலி வரலாம், இல்லை டயர்ட் ஆகிடலாம். நம்பர் 2, உட்காந்துட்டு இருக்கப்பவே சில பேருக்கு வலி வந்துடும். அந்த உட்காந்துட்டு இருக்கப்பவே வலி வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு டேஞ்சர் சைன். அதை நாங்கள் வந்து எங்களோட டெர்மினாலஜி அன்ஸ்டேபிள் ஆன்ஜைனா அப்படின்னு சொல்லுவோம். அந்த உட்காந்துட்டு இருக்கப்போ வர வலி 20 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது ஹார்ட் அட்டாக், மேஜர் ஹார்ட் அட்டாக், மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னென்ன சிம்டம்ஸ் வரலாம்? முதல்ல செஸ்ட் பெயின் வரலாம். அவங்களுக்கு செஸ்ட் பெயின் அப்படின்னா என்ன, இங்கே மட்டும் வருது. சில பேஷண்ட் சொல்லுவாங்க எனக்கு ஹார்ட் லெஃப்ட்டில் தான் இருக்குது, அதனால் லெஃப்ட்டில் வந்தால் தான் ஹார்ட் பெயின், எனக்கு வலி இங்கே தான் இருக்குது, அது ஹார்ட் பெயின் இல்லை. அதெல்லாம் இல்லை. நம்ம ஆங்கிள் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவோம். இந்த ஜாவில் இருந்து அம்பிளிக்கஸ் தொப்புள் வரைக்கும் இன்க்ளூடிங் போத் த ஹேண்ட்ஸ் வலி எங்கே வந்தாலும் அது ஹார்ட் பெயினாக இருக்கலாம். எஸ்பெஷலி இந்த ரிஸ்க் பாப்புலேஷன், ஒரு 25 வயசுக்கு மேலே 30 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு ஆண்மகன், 30-40 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்மகள், சின்ன வயசுலேயே கூட வரலாம். பட் இன் ஜென்ரல் இதெல்லாம் இருந்தால் ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம். அந்த வலி எப்படி இருக்கும்னா, நல்லா வெயிட் வச்சு அழுத்துற மாதிரி இருக்கும். வலி ஆரம்பத்தில் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். நிறைய டைம் வந்துட்டு போகும். கொஞ்சம் வலியோடு நடந்தோம்னா இன்னும் அதிகமாகிடும், ரெஸ்ட் எடுத்தால் கொஞ்சம் கம்மியாகிடும். அந்த வலியோடு சேர்த்து கொஞ்சம் வேர்க்க செய்யும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ரொம்ப யோசிக்க வேணாம், ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்க டாக்டரை போய் பார்த்துடணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஏரியாவில் இருக்க எல்லாத்துக்கும் அவங்கவுங்க ஏரியாவில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் எங்கேன்னு தெரியும். அதே மாதிரி பக்கத்தில் எங்கே 24 ஹவர்ஸ் சர்வீஸ் கொடுக்குற கார்டியாலஜிஸ்ட் சர்வீஸ் கொடுக்குற ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு கண்டிப்பாக தெரியணும். முடிஞ்சால் அங்கே போயிடணும். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் எங்கேயாச்சும் ஒரு நர்சிங் ஹோம் போயிட்டு ஒரு இசிஜி எடுத்துக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு திங். நெஞ்சு வலி வராமல் ஹார்ட் அட்டாக் வரலாங்களா? வரலாம், டெஃபினட்டாக வரலாம். எஸ்பெஷலி ஃபீமேல்ஸ், உமன், எல்டர்லி பேஷண்ட்ஸ், ரொம்ப ஃப்ரெயிலாக இருக்கிறவங்க, நிறைய கோமாபிலிட்டிஸ், சுகர் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், ஏற்கனவே பக்கவாதம் வந்திருக்கு, அவங்களால ஒழுங்காக பேச முடியல, அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20-30 பேர்த்துக்கு நெஞ்சு வலி வராமல் மூச்சோட கஷ்டம் மட்டும் வரும், டயர்ட்னஸ் வரும், ஸ்வெட்டிங் வரும், வாந்தி வரும், வாந்தி வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஆன்ஜினல் ஈக்குவலன்ஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆகலாம். இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இம்மிடியேட்டாக ஒரு டாக்டரை போய் பார்க்கணும். அதுதான். நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக ரொம்ப டிலே பண்ணிடுறாங்க. அதனால் என்ன நடக்குது? டைம் இஸ் லைஃப், டைம் இஸ் மசில், டைம் இஸ் ஹார்ட். எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பேஷண்ட் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள காப்பாற்ற முடியும். அவங்களோட ஹார்ட் மசில் பம்பிங் ஃபங்க்ஷனை காப்பாற்ற முடியும். நார்மலாக நம்ம ஹார்ட் பம்பிங் ஃபங்க்ஷன் 60% வச்சுக்கோங்க. ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா அது டப்புன்னு குறைஞ்சிரும். நம்ம சீக்கிரமாக அவங்கள போய் தெரப்பியெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஹார்ட் பம்பிங் ஃபங்க்ஷன் குறைஞ்சது குறைய திருப்பி இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அவங்க மருத்துவமனை அணுகிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அந்த தெரப்பியை கொடுக்க முடியும். லேட்டாக வந்தாங்கனாலும் அவங்களுக்கு கொடுக்க முடியும். பட் பெனிஃபிட் வில் பி லெஸ். ஹவவர் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்கணும். ஓகே, இந்த மாதிரி பண்ண பேஷண்ட்ஸ்க்கு ஆன்ஜியோ பண்ணிட்டோம், ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க, ஃபஸ்ட்டு இசிஜி எடுத்து பார்ப்போம். கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா மேஜர் ஹார்ட் அட்டாக், மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அது மேஜர் ஹார்ட் அட்டாக், எஸ்டி எலிவேஷன் எம்ஐ நாங்கள் எங்கள் டெர்மினாலஜியில் சொல்லுவோம். மேஜர் ஹார்ட் அட்டாக்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். மேஜர் ஹார்ட் அட்டாக் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சில மாத்திரைகள்லாம் கொடுத்துருவோம். பிளட் தின்னர் மாத்திரைகள், ஆஸ்பிரின், இல்லை குளோபிடோகுரல், இல்லை டிகாகிர்லர், இல்லை சில பேர்த்து சில பேரும் ப்ராசுகுரல்,
அட்டோரோஸ்டாட்டின் இல்லைனா ரோசுவோஸ்டாட்டின் இந்த மாதிரி சில மாத்திரைகள் கொடுத்து வலியை கம்மி பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ் கொடுத்து ஆக்சிஜன் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள கொஞ்சம் உட்கார வச்சுட்டு அவங்கள கொஞ்சம் பொறுமைப்படுத்தி அதெல்லாம் வலி செட்டில் பண்ணதுக்கப்புறம் எமர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டாங்கன்னா 10 நிமிஷத்துக்குள்ளே இசிஜி எடுத்து இன்டர்பிரட் பண்ணியிருக்கணும். அதுதான் டேட்டா சொல்லுது. அடுத்த 15 நிமிஷத்துக்குள்ளே அவங்க ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் 24 ஹவர் கேத் லேப் செயல்படுது அப்படின்னா கேத் லேபுக்கு வீல் பண்ணியிருக்கணும். 24 ஹவர் கேத் லேப் செயல்படல அப்படின்னா வெரி பவர்ஃபுல் பிளட் தின்னர் இன்ஜெக்ஷன்ஸ். அந்த இன்ஜெக்ஷன் பேர் ஸ்ட்ரெப்டோகைனேஸ்னு சொல்லுவோம், இல்லை அல்டிப்ளேஸ்னு சொல்லுவோம், இல்லை ரெட்டிப்ளேஸ்னு சொல்லுவோம், இல்லை டெனக்டிப்ளேஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்ஜெக்ஷனை புஷ் பண்ணுவோம் நாங்கள். அது புஷ் பண்ணதப்போ மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம். 24 ஹவர்ஸ் அவங்க 24 ஹவர்ஸ்க்கு மானிட்டர் பண்ணிட்டு இருப்போம் ஐசியூவில் வச்சு. சில ஹாஸ்பிட்டலில் 24 ஹவர் கேத் லேப் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னா டைரெக்டாக அவங்களை கேத் லேப் வீல் பண்ணி கை வழியாக சின்ன துவாரம் போட்டு ஒரு டியூப்பை போட்டுட்டு அது வழியாக இன்னொரு டியூப் எடுத்துகிட்டு போயிட்டு ஹார்ட்டுக்குள்ளே என்கேஜ் பண்ணி மருந்தடித்து பார்ப்போம். டைன்னு சொல்லுவோம் அது பேர். அந்த மாதிரி மருந்தடித்து பார்க்குறப்ப எந்த இரத்த குழாயில் ரத்தம் கட்டி அடைச்சி ரத்தம் கம்மியாக போய் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கோ அந்த இரத்த குழாய்க்குள்ளே ஒரு வயர் பாஸ் பண்ணி தேவைப்பட்டால் ரத்த கட்டி எடுக்கிற டியூப் எடுத்து ரத்த கட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே பலூன் பண்ணிவிட்டு ஸ்டென்ட் போட்டு விட்டு பிளட் ஃப்ளோவை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி எமர்ஜென்சியில் மேஜர் ஹார்ட் அட்டாக் அதாவது எஸ்டி எலிவேஷன் எம்ஐயில் பண்ணுற ப்ரொசீஜர் பேர் தான் ப்ரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி ஆர் ப்ரைமரி பிசிஐன்னு சொல்லுவோம். இது வந்து இதயவியல்லையே என்னையை பொறுத்த வரைக்கும் மிக மகத்தான ஒரு ப்ரொசீஜர். மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் லைஃப்ஸ் ஹவ் பீன் சேவ்ட் பை திஸ் ப்ரொசீஜர் த்ரூ அவுட் த வேர்ல்ட். தெர் ஆர் மெனி ப்ரொசீஜர் தட் ஆர் டன் டூரிங் எமர்ஜென்சிஸ் பட் த அமௌண்ட் ஆஃப் பெனிஃபிட் ஃபார் த சொசைட்டி பை ப்ரைமரி பிசிஐ இஸ் இம்மன்ஸ். ஸோ இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுனால அந்த பேஷண்ட்டை காப்பாற்றுறோம், அவர் ஹார்ட்டோட பம்பிங் ஃபங்க்ஷனை ப்ரிசர்வ் பண்ணுறோம், அவர் நம்பி இருக்க குடும்பத்தை காப்பாற்றுறோம், சொசைட்டியை காப்பாற்றுறோம், கண்ட்ரியின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறோம். ஓகே, இன்னொரு பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நடந்து போனால் மூச்சோட கஷ்டம் வருது, நெஞ்சு வலி வருது, நின்னா நன்னாயிடுது. அவங்களுக்கு பேர் ஸ்டேபிள் ஆன்ஜினா. இப்போ கரண்ட் டெர்மினாலஜி க்ரானிக் கொரோனரி சிண்ட்ரோம் இல்லை க்ரானிக் ஸ்டேபிள் ஆன்ஜினான்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்ஜியோ பண்ணணுமா? ஃபஸ்ட்டு அவங்களோட ரிஸ்க் அசஸ் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு உட்காந்துட்டு இருக்கப்போ வலி வரல அப்படின்னா அவங்கள மிஷினில் நடக்க விட்டு ட்ரெட்மில் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவோம், இல்லை ஸ்ட்ரெஸ் தாலியம் ஸ்ட்ரெஸ் டெக்னீஷியம் டெஸ்ட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு அப்ஜெக்டிவாக ஹார்ட் மசிலுக்குள்ளே ரத்தம் கம்மியாக போகுதுன்னு டாக்குமெண்ட் பண்ணுவோம். ரொம்ப தீவிரமாக இருந்துச்சுன்னா ஆன்ஜியோ பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிளாக்கேஜ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஹார்ட்டில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 3 ரத்த குழாய் இருக்குது. ரைட் சைடு ரத்த குழாய், லெஃப்ட் சைடு ரத்த குழாய். லெஃப்ட் சைடு ரத்த குழாய் வந்து 2ஆக பிரியுது. லெஃப்ட் மெயின் சொல்லுவோம், அது 2ஆக பிரியுது. லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்ட்ரி எல்ஏடி இல்லைனா லெஃப்ட் சர்க்கம்ப்ளெக்ஸ் ஆர்ட்ரி எல்சிஎக்ஸ்ன்னு 2ஆக பிரியுது. ஸோ மோட்டாவாக சொல்லணும் அப்படின்னா ரைட் சைடில் ஒரு ஆர்ட்ரி, லெஃப்ட் சைடில் 2 வெசல். அவங்களுக்கு ஆன்ஜியோ பண்ணி பார்த்துட்டு பிளாக்கேஜில் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்ப்போம், எத்தனை இடத்துல இருக்குதுன்னு பார்ப்போம், எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு பார்ப்போம், கால்சியம்னா எவ்வளோ படிஞ்சு போயிருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அவங்க ஆன்ஜியோகிராஃபிக்கலி அவங்களோட அனாட்டமி எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்கோர் இருக்குது. அந்த ஸ்கோர் பேர் வந்து சின்டாக்ஸ், SYNTAX. சின்டாக்ஸ்னு ஒரு ஸ்கோர் இருக்குது. அதை தவிர அவங்க கிளினிக்கல் ஃபேக்டர்ஸ், அவங்களுக்கு சுகர் இருக்குதா, அவங்களுக்கு ஹார்ட் பம்பிங் கம்மியாக இருக்குதா, அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குதா, அதெல்லாம் பார்ப்போம். பார்த்துட்டு இந்த கிளினிக்கல் ஃபேக்டர்ஸையும் இந்த ஆன்ஜியோகிராஃபிக் அனாட்டமிக் ஃபேக்டர்ஸையும் மேட்ச் பண்ணி இவங்களுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலி ட்ரீட் பண்ணலான்னு பார்ப்போம். நிறைய பேர்த்துக்கு மாத்திரை மருந்தே போதும். மாத்திரை மருந்து கொடுத்து அவங்களுக்கு வலி இருக்குது அப்படின்னா தான் நாங்கள் பைபாஸ் சர்ஜரி இல்லைனா ஆன்ஜியோபிளாஸ்டி இல்லைனா ஸ்டென்டிங் பண்ணுவோம். ஒரு பேஷண்ட்டுக்கு 2 மெடிசன் ஃபுல் டோஸ் கொடுத்து டாலரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஆன்ஜியோவில் அடப்பு இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம பைபாஸ் சர்ஜரியோ ஆன்ஜியோபிளாஸ்டியோ பண்ணுறதுனால அவங்களோட சர்வைவல் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதில்ல, குவாலிட்டி ஆஃப் லைஃப் மாற போகிறதில்ல. ஸோ எப்போ நாங்கள் ஆன்ஜியோபிளாஸ்டி இல்லை பைபாஸ் ஆப்ரேஷன் க்ரானிக் கொரோனரி சிண்ட்ரோம் பேஷண்ட்டுக்கு பண்ணுவோம் அப்படின்னா when they are having refractory symptoms, அதாவது 2 மாத்திரை கொடுத்தும் அவங்களுக்கு வலி குறையலை, நடந்தால் வலி வருது அப்படின்னா தான் நாங்கள் அதை கன்சிடர் பண்ணுவோம். இல்லைனா ரீசன்ட் எவிடன்ஸ் சேஸ் மாத்திரை மருந்துலேயே ஆல்மோஸ்ட் நிறைய பேஷண்ட்டை பார்த்துக்க முடியும். மாத்திரை மருந்தில் வலி கம்மியாகாதவங்களுக்கு மட்டும்தான் ஆன்ஜியோபிளாஸ்டி இல்லைனா பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அதோ எதனால் வருது, அதன் அறிகுறிகள் என்ன, அதை நாங்கள் எப்படி கண்டுபிடிப்போம்,
அது எந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆகலாம், க்ரானிக் கொரோனரி சிண்ட்ரோம்னா என்ன, அக்யூட் கொரோனரி சிண்ட்ரோம் அதாவது ஹார்ட் அட்டாக்னா என்ன, அதுக்கு எந்த மாதிரி வைத்தியங்கள் தருவோம், அந்த மாதிரி நான் பார்த்தோம். இதை பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தரான அடுத்த போட போகிற வீடியோஸில் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.